பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிரவேலையை கொண்டு வராங்க. கதிருக்கா சம்மட்டி விழுந்திருக்கு, ரொம்பவே அடியா விழுந்திருக்கு. இப்போ உடனே சக்திவேல் அந்த இடத்துக்கு வராங்க. முத்துவேலும் தட்டு தட மாதிரி வராங்க. உடனே கதிரை பார்த்துட்டு முத்துவேல் நேர கதிர்கிட்ட போயிட்டு தாங்கி பிடிச்சி, சக்திவேல் ஏதோ என் மேல இருக்கிற ஆசையாலோ பாசத்தாலும் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிருக்க கூடாது, மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே கதிர்கிட்ட வந்து சக்திவேலும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமார் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே கோமதி அங்க வந்து, தப்பு பண்ணதெல்லாம் உன் பையன் பண்ணிட்டு என் பையன் மேல கேஸ கொடுத்துருக்கியே, இப்ப நாங்க கேஸ கொடுத்து உன் பையனை உள்ள தள்ளட்டுமா? சொல்லுங்க, தள்ளட்டுமா? என் பையன் எப்பவுமே எதுக்காகவும் யாருக்காகவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அவனை உள்ள தள்ளிருக்கீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போவீங்கன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. முத்துவேல் வந்து, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, சக்திவேல் பண்ணது அதுக்காக சரி நல்லா சொல்ல மாட்டேம்மா, அவன் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் வேணும்னா கதிர்கிட்டையும் உன்கிட்ட உன் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுன்னு சொல்றாங்க. உடனே ராஜி வந்து, அது எப்படிப்பா விட முடியும் சொல்லுங்க, அது எப்படி விட முடியும்? கதிரை பத்தி நல்லாவே தெரியும் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே. ஆனா எல்லாருமே கதிர் இதை செஞ்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்களே தவிர யாருமே கதிருக்கு ஆதரவா பேசல. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு அருவெருப்பா இருக்குன்னு சொல்லி ராஜி கோவப்பட்டு பேச, கதிரும் ஒரு பக்கம் ராஜி பொறுமையா இரு, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, பாத்தியா உனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல கூட யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க, ஆனா நீ கோவப்படாம எங்களை வந்து பொறுமையா இருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு கதிரு. ஏன் கதிரு நீ இவ்வளோ நல்லவனா இருக்க சொல்லு, அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்லைன்னு சொல்லி ராஜில இருந்து எல்லாருமே மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியாவது சக்திவேல் குடும்பத்துல இருக்கவங்களும் முத்துவேல் குடும்பத்துல இருக்கவங்களும் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இனி கதிர் கூட சேர்ந்து சந்தோஷமா ராஜ்யம் வாழ விடுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.